1967ஆம் ஆண்டு நடிகர் திலகத்தின் திருப்புமுனை ஆண்டு. ரசிகர்களுக்கும் தான். அதுவரை இருந்த தலைமுறைகள் மட்டுமின்றி புதிய தலைமுறை ரசிகர்கள் உருவானது 1967ஆம் ஆண்டில் தங்கை திரைப்படம் மூலமே அப்படின்னு சொல்லலாம். திருவிளையாடல் மூலம் பெண்கள் மத்தியில் தனக்கிருந்த அசைக்க முடியாத பேராதரவை மேலும் பரவலாக்கிய ஆண்டு 1967. கல்லூரி மாணவியர் மத்தியில் நடிகர் திலகத்துடைய புகழ் மேலும் பட்டுளி வீசி பறக்க தொடங்கிய ஆண்டு 1967. இந்த நேரத்துல தான் பாலாஜி நடிகரிலிருந்து தயாரிப்பாளர் அப்படின்ற நிலைக்கு உயர்ந்தாரு. ஆனால் அவரது முதல் படமான அண்ணாவின் ஆசை தோல்வியை தழுவியது. உடனே அவர் சென்ற இடம் அன்னை இல்லம். நடிகர் திலகமும் உடனே ஒத்துக்கொண்டாரு. முதலாக நடிகர் திலகத்தின் படத்துக்கு திருலோகச்சந்தர் இயக்குனர் பொறுப்பை ஏற்றுக்கொண்டாரு. ஒரு தெலுங்கு படத்தின் ரீமேக் தான் தங்கை திரைப்படம். கதையை கேட்டதும் நடிகர் திலகம் சிறிது தயங்கினாரு. வேறு கதை பார்க்கலாமா அப்படின்னு கூட கேட்டிருக்காரு. ஏசி திருலோகச்சந்தர் ஒரு முறை சொன்னாரு, சிவாஜி அவர்கள் நாடகத்தில் நடிக்கும் காலத்திலேயே நாட்டியமாட பழகியவர். தூக்கி படத்துல, காவேரி படத்தில் எல்லாம் சிறப்பாக நடனமாடியிருக்காரு. அதன் பிறகு அவர் அதை முயற்சி செய்யவில்லை, அவ்வளவுதான். அதுபோல சண்டை காட்சிகள் அப்படின்றது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது, உங்களால் செய்ய முடியும் என்று சொல்ல அதன் பிறகுதான் ஒத்துக்கொண்டாரு. இப்படி சொல்லும்போது படத்தில் முழுக்க சண்டை காட்சிகள் என்றோ நடன காட்சிகள் என்றோ நினைத்தால் ஏமாந்து போவோம். முதல் அரை மணி நேரத்துல ஒரு சண்டை காட்சி, அதுக்கப்புறம் கிளைமேக்ஸ்ல தான் சண்டை காட்சி. அதுபோல ஒரு பாடல் காட்சியில மட்டுமே ட்விஸ்ட் ஆடுவாரு. ஆனால் இந்த சின்ன மாற்றம் பிற்காலத்தில் அவர் ஆக்ஷன் படங்களை தயக்கமில்லாமல் செய்ய உதவி இருக்கு. பொதுமக்களும் தங்கை திரைப்படத்தை ஏற்றுக்கொண்டார்கள் அப்படின்றதும் அவர் பிற்காலத்தில் செய்த படங்களுக்கு ஒரு தூண்டுதலாக அமைந்தது அப்படின்னும் சொல்லலாம். ஐயா வக்கீலையா, என்னம்மா என்ன ஆச்சு? வக்கீல் ஒரு மாறி போயிட்டு இருக்காரு. போட்டுமே, நமக்கு என்ன ஆச்சு? நமக்கு என்னாச்சா? நம்ம வீடு தேடி வந்தவங்களை எப்படித்தான் நடத்துறதா? இவனெல்லாம் வீட்டுக்குள்ள சேர்க்க கூடாதுல்ல. பாருமா, அவன் இவன் மரியாதை எல்லாம் பேசக்கூடாது. ஆமா, இவெல்லாம் ஒரு பெரிய மனுஷன், இவனுக்கு மரியாதை வேற. நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், மறுபடி நீ. அன்னைக்கு ஜாமீன் கொடுக்க வந்தவர்கிட்ட மரியாதை இல்லாம நடந்துட்டேன். இன்னைக்கு நம்ம வீடு தேடி வந்தவர்கிட்ட ஏதோ கடுமையா பேசி அனுப்பிச்சிருக்கேன். வர போக்கே சரியில்லை. ரொம்ப நாளா இந்த வீட்டுல உங்க சாப்பாட்டுக்கு நான் பாரம் மறந்துட்டேன். அதனாலதான் உங்களுக்கு போக்கு. தங்கச்சி, என்ன வார்த்தம்மா சொல்லிட்டேன்? பின்ன என்ன, அந்த ஆளுக்கெல்லாம் வக்காலத்து வாங்கிட்டு உதவிக்கு வந்தவங்களை உதாசீனப்படுத்த எனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? கிராமத்துல என்ன கெடுத்ததுக்கு பிராயச்சித்தமா டவுன்ல வந்து உதவி செய்யறாங்க. தங்கச்சி, நீ சொல்றது? ஆமா அண்ணே, என்ன கெடுத்து நாசமாக்கி நடுத்தரல நிக்க வச்சதே இந்த பாவிதானே. அல்லா, தங்கச்சி, எனக்கு ஒரு நிமிஷம் அவகாசம் விடுமா? அந்த வக்கீல அடிச்சு கட்டி கொண்டுட்டு வந்து இந்த இடத்துல வச்சு அவன் கையால கழுத்துல தாலி கட்ட சொல்றேன். இல்லங்க, அவன் ஏற்கனவே ஒரு பொண்ணு கழுத்துல தாலி கட்டி சம்சாரத்தோட சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கான். பாலாஜி அப்படின்ற டாப் நாச் தயாரிப்பாளர் உருவாவதற்கும் நடிகர் திலகத்தை வைத்து மிக அதிகமான படங்களை தயாரித்தவர் அப்படின்ற பெருமையை அடைவதற்கும் சிவாஜி ரசிகர்களின் மனத்துடிப்பை மிக சரியாக உணர்ந்தவர் என்ற பெயர் எடுப்பதற்கும் பாலாஜிக்கு இந்த தங்கை திரைப்படம் பெரிதும் உதவி புரிந்தது. அதுபோல் சிவாஜி அவர்களை வைத்து மிக அதிகமான படங்கள், அதாவது 20 படங்கள் வரை இயக்குவதற்கும் நடிகர் திலகத்தோடு ஒரு நல்ல புரிதல் உண்டாவதற்கும் ஏசி திருலோகச்சந்தர் அவர்களுக்கு இந்த தங்கை திரைப்படம் பயன்பட்டது. பெற்றால்தான் பிள்ளையா பட விஷயத்தில் வசனகர்த்தா ஆரூர் தாஸ் மீது கோபம் இருந்தும் கூட பாலாஜியும் ஏசி திருலோகச்சந்தரும் ஆரூர் தாஸ் வேண்டும் அப்படின்னு சொன்ன போது எந்தவித மறுப்பும் சொல்லாமல் நடிகர் திலகம் ஏற்றுக்கொண்டதின் விளைவு ஆரூர் தாஸ் அப்படின்ற திறமையான வசனகர்த்தா
தொடர்ந்து நடிகர் திலகத்தின் படங்களுக்கு பணியாற்றும் வாய்ப்பு கிடைத்தது. இதற்கும் தங்கை திரைப்படம் ஒரு காரணமாக இருந்தது அப்படின்னு சொன்னா மிகையாகாது. தங்கை பாசம் தமிழ் படத்துக்கு புதியதல்ல. சுஜாதா சினி ஆர்ட்ஸ் தயாரிப்பான தங்கையும் உடன் பிறந்தவளிடம் கொண்ட பாசத்தில் பிறந்ததுதான். சிவாஜி அவர்களை இந்த திரைப்படங்கள்ல புதிய கோணங்களில் காண முடியும். சிவாஜி அவர்களின் உருக்கமான நடிப்பு, மதனின் பாத்திர படைப்பும், நடிகர் திலகம் சாதாரணமாக ஊதி தள்ளிய வேடங்களில் ஒன்று தங்கை திரைப்படத்தின் இந்த மதனகோபால் அப்படின்ற மதன் கேரக்டர். அவருடைய லைட் ஹார்ட்டட் கேரக்டர்களில் ஒன்று தான் இந்த திரைப்படம். ஸ்டைல் கோஷன் அப்படின்னு சொல்வார்களோ, அது தூக்கலாக வெளிப்பட்ட திரைப்படம். தங்கையின் மேல் உயிரையே வைத்திருக்கும் அண்ணனாக அவர் பல படங்களில் நடிச்சிருக்காரு. ஆனாலும் இந்த படத்தில் எந்த அளவுக்கு இருக்க வேண்டுமோ அதை மட்டுமே பண்ணியிருப்பாரு. 5 ரூபாய்க்கு மேல் விளையாட மாட்டேன் அப்படின்னு எழுந்து போகும் இவரை ஒரு ரவுடி முகத்தில் குத்துவிட கீழே விழுந்து மீண்டும் எழுந்து ஒரு சின்ன சிரிப்போடு வருவார். இந்த விஷயத்திலையும் இன்றைய ஹீரோக்கள் புதுமை அப்படின்னு பிற்காலத்தில் பண்ணியதை அன்றே பண்ணியிருப்பாரு நடிகர் திலகம். பக்கத்தில் வந்து 2 கைகளையும் ரவுடியின் முகத்திற்கு நேரே நீட்டி கை தட்டிவிட்டு ஒரு 4 பஞ்ச் கொடுப்பாரு. ஓப்பனிங் ஷோவில் முதலாக அதை பார்த்தபோது ரசிகர்கள் தியேட்டரில் செய்த ஆரவாரம், விசில் பற்றி பல சொல்ல கேட்டிருக்கிறோம். அதுபோல கிளப்பிற்கு முதலில் வரும்போது டான்ஸ் பார்த்துவிட்டு தன்னை மறந்து எழுந்து ஒரு சின்ன ஸ்டெப் போட்டுவிட்டு எல்லோரும் பார்ப்பதை பார்த்தவுடன் வெட்கப்பட்டு நெளிவது ரசிக்கும்படி பண்ணியிருப்பாரு நடிகர் திலகம். சார், நீங்க எந்த ஊருக்கு போறீங்க? மெட்ராஸ். நானும் மெட்ராஸ் வரைக்கும் டிக்கெட் எடுத்து வச்சிருக்கேன். வழியில எங்க வேணாலும் இறங்கிக்குவேன். என்கிட்ட இருந்து யாரும் தப்பிக்க முடியாது. சார், மெட்ராஸ்ல நீங்க என்ன வேலை செய்றீங்க? மென்டல் ஹாஸ்பிட்டல்ல டாக்டர். டாக்டர், நீங்க இந்த கம்பார்ட்மெண்ட்ல இருக்கிறது ரொம்ப சௌரியமா போச்சு. ஏன்னா இந்த காலத்துல யாராருக்கு என்ன வியாதி இருக்குன்னு சொல்லவே முடியறது இல்ல. பாக்குறதுக்கு அழகா இருக்காங்க, மூளையில ஏதோ கோளாறு. கரெக்ட். என்ன கரெக்ட்? எல்லாமே கரெக்ட். இதுவே எப்படியோ. சார், இதுதானே அபாய சங்கிலி? ஆமா. ஏமா, வண்டி ஓடும்போது புடிச்சு இழுக்க போறியா? இழுத்தாலும் இருப்பேன். ஏன்னா இந்த காலத்துல கொலகாரம் கூட அழகா இருக்கும். எந்த புத்துல எந்த பாம்பு இருக்கும்? எது கரெக்ட்? எறும்பு புத்த பாம்பு புத்து நினைக்கிறவங்களை பத்தி என்ன சொல்றது? விவரம் புரியாதவங்க தான் சொல்லணும். கரெக்ட். எது கரெக்ட்னு போக போக தெரியும். பதுங்கறதால புலி பயப்படுதுன்னா நான் ஏமாற மாட்டேன் சார். கரெக்ட். பாயறதுனால பூனைய புலின்னு நான் ஏமாற மாட்டேன் சார். ஆளை கொண்ட புலிய அடையாளம் கண்டுகிட்டேன் சார். அது சுட்டு தள்ளாம விட போறதில்ல. பால்ல பூனை வாய வச்சதுக்கு அப்புறம் அந்த பாலை வேற யாராவது சாப்பிட முடியுமா சார்? கரெக்ட் கரெக்ட். சாப்பிட கூடாது. அதனால அதே பூனைய புடிச்சுக்கிட்டு வந்து அந்த பாலை மறுபடியும் நான் குடிக்க வைக்கிறேன். என் பேரை மாத்தி வச்சுக்கிறேன். அதுதான் இங்க நடக்காது. நடத்தி காட்டுறேன். பார்க்கலாமா? பார்க்கலாமா? பார்க்கலாம். பார்க்கலாங்க. என்ன சார், எங்க சண்டைய பார்த்து பயந்து போறீங்களா? சே, நான் பைத்தியங்களோட சண்டையே பார்த்திருக்கேனே. இது ஊடல். இது காதல்ல தான் போய் முடிய போகுது. அது இந்த ஜென்மத்துல நடக்காது சார். கொலைகாரனை காதல் பண்றதுக்கு நான் ஒண்ணு குருடி இல்ல. குருடியதான். குருட்டுத்தனமா குற்றம் சுமத்தி ஒரு பெண்ணோட கல்யாணத்தை நிறுத்துறவளுக்கு குருடின்னு தான் பேரு. கொலை செஞ்சுட்டு இல்லே சொல்றவருக்கு என்ன சார் பேரு? கொலையா? இதுக்கு ஏதாவது சாட்சி இருக்கா? என் கண்கள் தான் சாட்சி. போலீஸ் ரிப்போர்ட் பண்ணியோ? போலீஸ கூட்டிட்டு வரதுக்குள்ள இவர் ஓடிட்டார், அந்த பணத்தையும் கடத்திட்டாரு. இதுக்கு என்ன மிஸ்டர் சொல்றீங்க? சார், கொலை செய்தது வேற ஆளுன்னு நான் நிரூபிச்சுட்டா இவ என் மேல சுபத்துல பழிய வாபஸ் வாங்கிக்கணும். என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும். தயாரா? தயாரா? சார், அந்த நிமிஷமே தயார். இவர் மட்டும் அப்படி நிரூபிச்சுட்டாருன்னா எங்க அண்ணனுக்கும் இவர் தங்கச்சிக்கும் நானே கல்யாணத்தை நடத்தி வைக்கிறேன். சாமி. காஞ்சனாவை சிகரெட்டால் சுடும் ராமதாஸை எதிர்பாராத நேரத்தில் குத்துவது, ஆஸ்பத்திரி வாசல்ல கூடியிருக்கும் கூட்டத்தை விரட்டுகிறேன் அப்படின்னு KR விஜயாவையும் டாக்டர் அப்படின்னு தெரியாமல் மிரட்டுவது, அவருடன் காரில் போகும்போது தன் நிலை பற்றி கேஷுவலாக பேசுவது, பிறந்தநாள் விழாவில் இன்ஸ்பெக்டர் சொந்தக்காரன் அப்படின்னு விஜயா சொன்னவுடன் எனக்கும் அவங்களுக்கும் சரிப்பட்டு வராது அப்படின்னு கமெண்ட் அடிப்பது, பாட வேண்டும் அப்படின்னு சொன்னவுடன் சின்ன ட்விஸ்ட் ஸ்டெப்ஸ் வைத்து ஆடும் அழகு, கிளப்லையும் போலீஸ் ஸ்டேஷன்லையும் பாலாஜியோடு பேசும் கிண்டல் கலந்த ஸ்டைல், பாலாஜி ஒரு கையால் மறு கையில் தட்டுவதை அவருக்கே செய்து காண்பிப்பது,
காரில் வைத்து தன் மகளை காதலிக்க கூடாது அப்படின்னு சொல்லும் மேஜரிடம் பதில் சொல்லாமல் சிரிப்பது, அவர்தான் தன் பாஸ் என்று தெரிந்து கொண்டேன் அப்படின்னு அவரிடமே போய் சொல்வது, தங்கை தான் வாங்கி கொண்டு வந்த சாப்பாட்டை அவசரமாக பிடுங்கி சாப்பிடுவதை பார்த்துவிட்டு வருத்தப்படுவது, தன்னால் ஒருவன் தற்கொலை செய்து கொண்டான் அப்படின்னு தெரிந்ததும் வந்து கையை பொசுக்கிக் கொள்வது, தன்னை சந்தேகப்படும் விஜயாவை அடித்துவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அவர் முகம் மாறுவது, அவருக்கென எந்த ரோலாக இருந்தாலும் எனக்கு ஒன்றுதான் அப்படின்றது உணர்த்தி இருப்பாரு நடிகர் திலகம். என்ன நீங்க சொல்றது உண்மையா? உனக்கு சந்தேகமா இருந்தா லாயர் லட்சுமணன் கிட்ட இருக்கிற அந்த சீல் வச்ச கவரை பிரிச்சு பாரு. அதுல நானே என் கைப்பட எங்க அம்மா பேரை எழுதியிருக்கேன். அப்படின்னா அந்த 5 லட்சம் ரூபாய் என் குடும்பத்துக்கு சேரட்டுமேங்கிறதுக்காக அப்படி செஞ்சேன். அதை தவிர அப்ப எனக்கு வேற வழியே தோணல. ஐயோ, இதையே என்கிட்ட முன்னாலேயே சொல்லல. உங்ககிட்ட சொன்னா நான் போட்ட திட்டம் நிறைவேறாதோங்கிற பயம். இப்ப மட்டும் என்ன? உங்க ஆபரேஷனுக்கு தேவை கேவலம் 10,000 ரூபாய். அது உங்க உயிரோட விலை இல்ல, என் உயிரோட விலை. அந்த பணத்தை நான் கொடுக்க மாட்டேனா? என்ன பத்தி உனக்கு தெரியுமே, இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். உங்ககிட்ட பணம் கேட்கறதுக்கு எனக்கு தைரியம் வரல. தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு மட்டும் தைரியம் வந்துச்சோ? எது? நீங்க செய்த காரியம் தற்கொலைக்கு சமம் தானே? சர்க்கார் செலவுல ஆபரேஷன் ஆகி நான் உயிர் பிழைச்சு நல்லபடியா இருப்பேன்னு தெரிஞ்சிருந்தா இந்த தற்கொலை திட்டத்தை தயாரிச்சிருக்கவே மாட்டேன். சரி, இனிமே என்ன செய்ய போறீங்க? இப்ப நான் உங்ககிட்ட சொன்ன உண்மைகளை எல்லாம் அப்படியே நீதிபதி கிட்ட சொல்ல போறேன். எது? நான் முன்ன சொன்ன வாக்குமூலத்தை மாற்றி சொல்ல போறேன். கோர்ட் காப்பி பண்ணு. தெரியாம செஞ்சுட்டு புரியாம பேசுறீங்களே. அன்னைக்கு நானும் அம்மாவும் கேட்டப்போ அப்பீலே வேண்டான்னு மறுத்துட்டீங்க. இப்ப டைம் பார் ஆயிடுச்சு. அப்படியா? அது மட்டும் இல்ல, நீங்க குற்றவாளின்னு கோர்ட்ல நிரூபிச்சதுக்கு காரணமே உங்க வாக்குமூலம் தான். இப்ப மாத்தி சொல்ல முடியாது, யாரும் நம்ப மாட்டாங்க. மறுபடியும் அப்பீல் பண்ணி நீங்க குற்றவாளி இல்லைன்னு நிரூபிக்கணும்னா அதுக்கு தேவை உங்க வாக்குமூலம் இல்ல, தகுந்த சாட்சியங்கள், போதுமான ஆதாரங்கள். ஆதாரம் தான் அந்த கவர் இருக்கே, அதை ஜட்ஜு கிட்ட கொடுப்போம். எங்க அம்மா பேரை உள்ள நான் தான் சார் எழுதியிருக்கேன்னு நான் சொல்றேன். அவர் கையாலே கவரை பிரிச்சு படிக்கட்டும். அப்ப உண்மை தெரிஞ்சிடும் இல்லையா? கூடாத காரியத்தை செஞ்சுட்டு குழந்தை மாதிரி பேசுறீங்களே. உங்களை காப்பாத்துறதுக்காக நான் தயாரிச்ச கவர்ன்னு அழுத்தம் திருத்தமா வாதாடுவாரு. யாரு? வேற யாரு? அரசாங்க வக்கீல், எங்க அண்ணன். நான் தான் அந்த கவர்ல சீல் வச்சிருக்கேன். அதை நீங்க தானே வச்சிருக்கீங்க. அரசாங்க முத்திர குத்தி ரிஜிஸ்டா பண்ணி இருக்கு. அப்படியாவது செஞ்சீங்களா? மற்ற கதாபாத்திரங்களை பொறுத்தவரை இன்ஸ்பெக்டராக வரும் பாலாஜி நீட்டாக பண்ணியிருப்பாரு. பாலாஜி வேஷ பொருத்தத்திலேயே லயித்து விட்டாரு அப்படின்னே சொல்லலாம். இன்ஸ்பெக்டர் வேஷத்தை போலவே சேட்ஜி வேஷமும் அவருக்கு நன்றாக பொருந்தி இருக்கும். இன்ஸ்பெக்டர் கூப்பிடுறாரு, அவன் என்ன கொம்பான்னு கேப்பா. பெரிய கொம்பான்னு கேட்டிருப்பானே, அதுவும் கேப்பா. என்னடா சொன்னேன்னு ஏந்திரிச்சேன். சேத்துல தள்ளி விட்டு தலகால் தெரியாம பொருட்டிட்டான். என்ன அவமானப்படுத்தினா பரவாயில்ல சார். என் போலீஸ் ட்ரெஸ். நான்சென்ஸ். அவ்வளவு திமிர அவனுக்கு. திலகரன், போய் ராஜாவை ஆஃப் பண்ணி கொண்டு வா. உங்களுக்கு அவ்வளவு சிரமம் வேணாம் இன்ஸ்பெக்டர், நானே வந்துட்டேன். யூ எஸ் ஐ மார்த்தாண்ட ராஜசேகர சேதுபதி. இது போலீஸ் ஸ்டேஷன், உன் கூட. இன்ஸ்பெக்டர், கௌரவ ஆபீசருக்கு மட்டுமில்ல பிரஜைக்கு உண்டு. உன்னை அடிச்சு இழுத்துக்கிட்டு வர சொல்றான்னு ஒரு சாதாரண கான்ஸ்டபிள் என்கிட்ட வந்து சொல்றான். அது மட்டும் இல்ல, கழுதைக்கு பிறந்தவன். நிதானமா ஏன் சைடிங் கேப்பீங்கன்னு பார்த்தேன். நீங்களும் நிதானத்துல இல்ல இன்ஸ்பெக்டர். பொசிஷனே கிண்டல் பண்றா இன்ஸ்பெக்டர். உடைச்சு போடுவாங்க. நான் பேசும்போது நீ என்னடா ஜால்ரா? சாரி இன்ஸ்பெக்டர். இந்த கோணப்பைய யார் தெரியுமா? என் ஜமீன்ல சாதாரண கணக்கு பிள்ளை. என்ன கண்டா இடுப்புல வேட்டி கட்டிக்கிட்டு நிப்பா. பழைய மரியாதையில நிக்காதடா. சுமாரா சின்ன ஜால்ரா. இன்ஸ்பெக்டர், ஏமாந்தவனை கீழே தள்ளிட்டு பெரிய மனுஷன் ஆயிட்டான். இப்ப இந்த ஒரு பஞ்சாயத்து போர்டு பிரசிடென்ட். எச்சியல மேல பறந்தால் அது எச்சியல தான். கோபுரம் கீழே விழுந்தால் அது கோபுரம் தான். அதனால ஊர்ல ரவுடித்தனம் பண்ணுவ, போலீஸையும் சிவில்ஸையும் போட்டு உதைப்பேன். நானா உதைச்சனா இல்ல உதைக்கிற அளவுக்கு இவங்க நடந்துகிட்டாங்களா? நீங்களே கேளுங்க. அவர் போட்டை தூக்கிட்டு போனா பாத்துட்டு சும்மா இருப்பேன்.
சட்டத்தை நீயே கையில எடுத்துக்கோ, தண்டனை நீயே கொடுத்துருவ இல்லையா? இவனுங்களுக்கு பயந்துகிட்டு சட்டம் தூங்கும் போது நான் முழிச்சிருந்தா என்ன தப்பு? சட்டம் தூங்குதுன்னு எவன் சொன்னா? இந்த ராஸ்கல பக்கத்துல உட்கார வச்சு நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்களே, அதுல இந்த சட்டம் தூங்குதுன்னு தெரியுதா இல்லையா? வாயத்தை அங்க தோற ஊத்திடு. என்ன அடிங்க. Come on, go ahead. நிறுத்திட்டீங்க. அடிக்க தைரியம் இல்லையா? இல்ல கை வலிக்குதா? கை வலிச்சா கொஞ்சம் ஓய்வு எடுத்துட்டு அதுக்கப்புறம் அடிங்க. நான் வெயிட் பண்றேன். ஐ டோன்ட் மைண்ட். யூ மே கோ. போறேன் இன்ஸ்பெக்டர். பட் ஒன் திங், லுக் அட் மீ. உங்ககிட்ட நியாயம் இல்லை. ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு நிகழ்ச்சியில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய ஃபிலிம் கெரியரில் நடந்த பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. மீண்டும் அடுத்தடுத்த எபிசோட்ஸில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.